எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு 7வது வாரமாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் என்ன தியானிச்சோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். என்ன சொல்றாரு? இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். அப்படியானால் பரிசேயருடைய சதுசேயருடைய புளித்தமா என்ற 16வது வசனம் சொல்கிறது, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். சரி, இப்போ பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்தமா என்பது அவருடைய உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமா என்ன? அவங்களுடைய உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். சதுசேயருடைய உபதேசம் என்ன? உயிர்த்தெழுதல் இல்லை, ஆவி இல்லை, தூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவர்களுடைய உபதேசம். அதாவது பரலோகம்லாம் கிடையாது, இந்த உலகம்தான் எல்லாம். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இதுதான் பரலோகம், நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா இதுதான் நரகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ உயிர்த்தெழுதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவிடத்துல ஒருத்தன் சதுசேயர் வந்து கேட்குறாங்க, ஆமா, ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, அவன் செத்துட்டான், அவனுக்கு குழந்தை இல்லை, இப்போ சகோதரன் ஒருத்தன் திருமணம் பண்ணணும், அப்படி திருமணம் பண்ணி அவனுக்கும் குழந்தை இல்லை, அப்படி 7 பேரை திருமணம் பண்ணினான். அவ முடிவுல யாருக்கு அவள் மனைவியா இருப்பாள் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, அவங்க தான் உயிர்த்தெழுதல் இல்லைன்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த உயிர்த்தெழுதல்ல யாருக்கு அவள் மனைவியா இருப்பாள் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இயேசு சொன்னாரு, நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் இருக்கிறபடினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதலை கொள்வினையும் கொடுப்பினையும் கிடையாது, அங்க எல்லாரும் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் என்று சொன்னார். அருமையானே, இது சதுசேயருடைய உபதேசம். உயிர்த்தெழுதல் கிடையாது, ஆவி கிடையாது, தூதன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சதுசேயர். ஓகே, இப்போ பரிசேயருடைய உபதேசம் என்ன? பரிசேயர் என்ன உபதேசிப்பாங்க? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிப்பார்கள். அப்படியான பாரம்பரியங்களை உபதேசங்களாய் போதிப்பார்கள். ஆண்டவருடைய வசனங்களை சொல்வதற்கு விட பாரம்பரியங்களை உபதேசமாய் போதிப்பார்கள். ஒன்று. ரெண்டாவது, நியாய பிரமாணத்தை அவர்கள் போதிப்பார்கள். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. நியாய பிரமாணத்தின் காரியங்களை தான் போதிப்பாங்க. ஆனால் இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிரமாணத்தை போதிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாட்களிலே நம்மை கொண்டு வந்து வச்சிட்டார். இப்போ சிஷ்யரை பார்த்து சொன்னாரு, நீங்க உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு அவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னார். நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நியாயப்பிரமாணம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுது, அது நிழல். பொருள் வந்து இயேசு. பொருள் வந்த பிறகு நிழல் அவசியமே கிடையாது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு சிலுவையிலே தூக்கி ஆணி வச்சிட்டார். கட்டளைகளையோ நியாயப்பிரமாணத்தை தூக்கி ஆணி வச்சிட்டார். அதனால இப்போ அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஐக்குள்ள போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. எதை சாப்பிடக்கூடாது? 3 காரியம். 1 ரத்தம், 2 நெருங்குண்டு செத்தது, 3 விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஓகே, தேவனுடைய வசனம் சொல்லும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், உங்களிடத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் வேறு உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனை என்ன பண்ணாதீங்க, உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர்களுடைய துர்க்கிரியர்களுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கும். வாசிச்சோம் இல்லையா? 2 யோவான்ல இருக்கும், 9ஆம் வசனம் 10ஆம் வசனம்லாம். ஸோ கிறிஸ்துவின் உபதேசம் தான் நமக்கு முடிவில் என்ன, எது நியாயந்திருக்க போகுது? நம்மள இயேசு சொன்ன வசனம் தான் நியாயந்திருக்க போகுது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே
அவனை கடைசி நாளில் நியாயத்திருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு சொன்ன வசனம் தான் நியாயத்திருக்கும். சரியா? ரைட். இதைத்தான் கடந்த வாரத்தில் தியானிச்சோம். இந்த வாரத்தில் என்ன தியானிக்க போறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்பொழுது ஆண்டவராக இயேசு சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நமக்குள்ள எப்பொழுது வெளிச்சம் வந்தது? ஏனென்றால் எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு எல்லாருமே இருட்டாயிட்டோம். வேதம் என்ன சொல்லுது? எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்லுது பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரம்னா டார்க்னஸ் இருக்கு, இருட்டா இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரே மனிதன் தான். அதே மனிதன் முன்னால எப்படி இருந்தானா? இருட்டா இருந்தானா? இப்ப அதே மனிதன் வெளிச்சமா மாறிட்டானா? முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தீர்கள், இருட்டா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அதே சரீரம்தான், அதே அவயவம்தான், அதே மனிதன் தான். ஆனால் முன்னால இருட்டா இருந்தோமா, இப்ப அதே மனிதன் தான் இப்பொழுது வெளிச்சமா இருக்கிறானா? எப்படி அது? தாவீது சொல்லுவான், 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். என்ன சொல்றார்? கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறவர். இப்போ முன்னால இருட்டா இருந்தோம், இப்போ வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப அதை வெளிச்சம் ஆக்குறவர் யார்? கர்த்தர். எப்படி ஆக்குறார்? எப்படி ஆக்குறார்? இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் சொல்றார். இயேசு உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறவர் அல்ல, ஒளியா இருக்கிறவர். இந்த லைட் ஒளி அங்கிருந்து வருது, இங்க இருக்கிறது வெளிச்சம். இயேசு உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். இப்ப இந்த ஒளி என்ன பண்ணுது? இருளிலே பிரகாசிக்கிறது. என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. போதும். என்னவா? இப்ப ஒளி யாரு? இயேசு. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அது யாரு? இருட்டில் இருக்கிறது நாம தான். நம்ம பாவத்தோடு கூட இருந்தபடினாலே நம்மை குறித்து வேதம் சொல்லுது, நம்ம அந்தகாரமா இருந்தோம், இருட்டா இருந்தோம். இப்பொழுது இயேசுவாகிய ஒளி நமக்குள்ளே வந்தது நிமித்தமாக நாம் யாராய் மாறிட்டோம்? வெளிச்சமாய் மாறிட்டோம். வெளிச்சமாய் மாறிவிட்டோம். அதாவது இப்போ யார் ஒருவன் தான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, எனக்காக ரத்தம் செஞ்சீங்களே, மரிச்சிங்களே, அடிக்கப்பட்டீங்களே, ரத்தம் செஞ்சீங்களே, ஆண்டவரே ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் ஆக்குங்க ஆண்டவரேன்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்தமாகிறான். பாவத்தினாலே இருட்டாயிருந்தான், இப்பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை பெர்மனண்டா ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இயேசு பெர்மனண்டா நம்ம கூட இருக்கணும்னா உடன்படிக்கை பண்ணணும். அப்படி உடன்படிக்கை பண்ணுவார்களானால் அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுது, வெளிச்சமாயிருக்கு. இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறானோ அவன் யார்? அவன் வெளிச்சமா இருக்கிறான். கவனமா கேட்டுங்க. அவன் ஒளியா இருக்கிறான் அல்ல, ஒளி இயேசு. அவன் வெளிச்சமாகிறான். ஆனா அதே நபர் தான், அதே முகம்தான்,
அதே அவயங்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுது அவன் வெளிச்சமாயிருக்கிறான். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தருக்கே உரியது. சரீரம் கர்த்தருக்கே உரியது. இப்போ நீங்களும் நானும் வெளிச்சமா மாறிட்டோம். இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது. மறுபடியும் சொல்றேன், முன்னால இதே பர்சன் தான், இதே முகம், இதே சரீரத்தின் அவயங்கள். ஆனா முன்னால எப்படின்னா இருட்டா இருந்தான், அந்தகாரமா இருந்தான். ஏன்? அவனுக்குள்ள பாவம் இருந்ததுனால அவன் இருட்டா இருந்தான். இப்பொழுதோ அதே மனுஷன் வெளிச்சமாயிட்டான். வெளிச்சமாயிட்டான். இப்ப வெளிச்சமானது எப்படி தெரிஞ்சு வெளியே? இல்லையா, அதே முகம் தானே இருக்கு, அதே சரீரம் தானே இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வையிலே அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற அவன் வெளிச்சமாய் மாறுகிறான். இப்ப வேதம் என்ன சொல்லுது? நம்ம இந்த சரீரம் இருக்குதே, இந்த சரீரம் வெளிச்சமாக்கப்பட்ட இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. அது நமக்குரியது இல்லை, நமக்குரியது இல்லை, கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது. இப்போ இதை இருட்டாக்குறதுக்கு சாத்தான் முயற்படுவான். உதாரணமா சொல்றேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானானுக்கு வழி நடத்தி போகணும். அத்தனை பேரையும் வெளிச்சம் கொடுத்து கொண்டு போகணும். இப்ப பார்த்தான் சாத்தான், இந்த மோசே அணைச்சிட்டா, மோசே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டா, எப்படி இந்த ஜனங்கள் வழி நடத்தப்படுவாங்க? அப்படிங்கிற காரணத்துக்காக பார்வோன் மூலம் ஒரு ஐடியா கொடுத்தான். என்ன ஐடியா? இஸ்ரவேலிலே உள்ள பெண்கள், எபிரேய பெண்கள் கர்ப்பவதியாகி அவர்கள் பிள்ளைகளை பெறும்போது என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சிடணும்? அந்த பிள்ளைகளை மனையில இருக்கும் போதே ஆண் பிள்ளையா இருக்குமானால், ஆண் பிள்ளையா இருக்குமானால் அதை மனையிலே கொன்னுடணும். ஏன்? அந்த ஆண் பிள்ளைகளிலே ஒருவன் தான் மோசே. அந்த மோசே இவளை வழி நடத்தி விடக்கூடாது, அவன் இந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாயிருந்து வழி நடத்தி விடக்கூடாது என்பதற்காக அவனை அணைக்க முற்பட்டான் சாத்தான். ஆகையினால ஆண் குழந்தை எல்லாம் கொல்ல சொன்னான். அதே நேரத்தில் உலகத்திற்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதை அறிந்த சாத்தான் இயேசு வரக்கூடாது, அவரை அணைச்சிடணும், ஒன்னும் இல்லாம ஆக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தான்? ஏரோது மூலம் ஒரு வழியை பண்ணான். சாஸ்திரிகள் வந்தாங்க, வந்தபோது சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஏரோது இடத்தில் கேட்டார்கள். ஏரோது புறஜாதி ராஜா, ஆனால் யூதருக்கு ராஜாவாக பிறந்தா அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ராஜா ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னு வேதம் சொல்லுது. ஏரோதும் இஸ்ரவேல் நகரத்தாரும் கலங்கினார்கள் இருக்கு. ஏரோது கலங்கலாம். ஏன் கலங்கலாம்? தனக்கு எதிரடையாக ஒரு ராஜா வருகிறானே அந்த எண்ணத்துல அவன் கலங்கலாம். ஆகவே யோசிச்சான், சரிப்பா அவரை கொன்னுறணுங்கிறக்காக என்ன பண்ணான்? சாஸ்திரிகிட்ட சொல்றான், நீங்க போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் பிள்ளைய பார்த்து தொழுதுட்டு வர்றேன்னா. ஆனா கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லிட்டாரு சாஸ்திரி இடத்துல? நீங்க வந்த வழியா போகாதீங்க, வேற வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டான் தூதன். சொன்ன உடனே அவங்க வேற வழியா போயிட்டாங்க. இப்ப சாஸ்திரிகளால் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஏரோது, இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுல்ல, இது ஒரு ஆண் குழந்தை, இதுதான் ராஜாவா வரப்போகுது, அப்படியானால் அந்த ஆண் குழந்தைய இல்லாம பண்ணிட்டா காலங்கள் எவ்வளவோ தெரியாது, கொஞ்ச நாள் மாதிரி தெரியல. அவன் என்ன சொல்றான்? 2 வயதுக்கு கீழ்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னுறணும்னா. ஏன்? ஒரு பிள்ளை பிறந்துச்சு, எப்ப பிறந்துச்சுன்னு இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆகையினால 2 வயசுக்கு கீழே இருக்கு எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னுரு. எதுக்காக கொல்ல சொன்னா? இயேசு அழிச்சிடணும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்துடக்கூடாது. அது சாத்தானுடைய திட்டம். அதனால ஏறது மூலம் அப்படி பண்றான்.
ஆனா கர்த்தருடைய தூதன் சொன்னான், யோசேப்புகிட்ட, இந்த பார், பிள்ளைய கொல்ல வகைப்பாடு ஆக்குறான், நீ போயிரு, நீ போயிரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்பட்ட உடனே கூட்டிக்கிட்டு போயிட்டான். அருமையானவர்களே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒளியாகிய இயேசுவையும் அணைக்க விரும்புறான். ஏன்னா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துடக்கூடாது. மோசே எல்லாரும் நடத்தி விடக்கூடாது என்பதற்காக அவனையும் அணைக்க பண்ணுகிறான். நீங்களும் நான் வெளிச்சமா இருக்கிறோம், உங்களையும் அணைக்க பார்ப்பான். வெளிச்சமா இருக்கிற உங்களையும் அணைக்க பார்ப்பான். அப்படின்னா இருட்டாக்க பார்ப்பான். முதல்ல இருட்டாதான் இருந்தோம், இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிச்சமாயிட்டோம். அப்போ என்ன, எப்படி நம்முடைய வாழ்க்கையை இருட்டாக்க பார்க்கிறான்? எதன் மூலம் இருட்டாக்குவான்? இயேசு சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34வது 35வது வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். என்ன சொல்றாரு? கண்ணு சரீரத்தின் விளக்கு. இப்போ வெளிச்சமா இருக்கிறோம். கண்ணு சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவா இருந்தால், உன் கண்ணு சுத்தமா இருந்தால், உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதே மனுஷன்தான், அதே பாடி தான், ஆனா இப்ப வெளிச்சமா இருக்கிறோம். அதே மனுஷனை இருட்டாக்குறதுக்கு சாத்தான் என்ன பண்றான்? கண்ணை கெடுத்துடலான்னு பாக்குறான். கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கண் கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருட்டாயிருன்றார். அப்ப அந்த சாத்தான் என்ன நினைக்கிறான்? இயேசுவை அணைக்க விரும்பினது போல, மோசேயை அணைக்க விரும்பினது போல நம்மையும் அணைக்க விரும்புகிறான். வெளிச்சத்தை இருட்டாக்க விரும்புகிறான். வெளிச்சமா இருக்கக்கூடிய நம்மை அவன் இருட்டாக்க விரும்புகிறான். எப்படி இருட்டாக்கணும்னு நினைக்கிறான்? கண்ணு மூலம். இந்த கண்ணு மட்டும் கெட்டு போச்சுன்னா, இப்ப கண்ணு கெட்டு போச்சா நல்லதா இருக்குதா யாருக்கு தெரியும்? உலகத்துக்கு தெரியாது, ஆனா மேல உள்ளவருக்கு தெரியும். கண்ணு கெட்டு போச்சுன்னா நம்ம சரீரம் இருட்டாயிரும். இந்த இருட்டா போனது யாருக்கு தெரியும்? இப்ப பாவஞ்சர் ஒருத்தன் இருக்காங்க, வேதம் சொல்லுது அவன் எப்படி இருக்கானா? இருளா இருக்கிறான்னு இருக்கு. அவனை பார்த்தா இருட்டுமே தெரியல. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், அழகா நீட்டா இருக்கிறான், ரொம்ப ஸ்டைலா இருக்கிறான். அவனை பார்த்தா இருட்டு மாதிரி தெரியலையே. ஆனா தேவன் பார்வையில அவன் இருளானவன். அதே போல நானும் நீங்களும் இருட்டா இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணனால வெளிச்சமா மாறிட்டோம். இப்ப சரீரம் கத்தருக்குரியது. வேதம் சொல்லுது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாகிவிடும், இருளாகிவிடும். அப்போ நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கக்கூடியது என்ன தெரியுமா? கண்ணு. இப்ப ஒருத்தன் இந்த கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரமே இருட்டாயிருமா? இருட்டாயிருந்தது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது, வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. இவன் இருளானவன், இவன் பாவத்துக்கு போயிட்டான் தெரியாது. ஆனால் மேல இருக்கிற ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இது சாத்தான் உங்களை என்னையும் வெளிச்சமாக்கப்பட்ட உங்களை என்னை இருட்டாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்ணு மூலமாக நம்ம இருளாக்க பார்க்கிறோம். எப்படி கண்ணு மூலம் சரீரம் இருட்டாகுது, நம்ம வாழ்க்கை இருட்டாகுது? சில காரியங்களை பார்ப்போம், ஒரு 5 காரியத்தை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30வது வசனம் முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறாருங்க, நல்லா கவனமா கேட்டுங்க. இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. என்ன சொல்றாரு? எங்க இவன் தன்னுடைய இருதயத்திலே விபச்சாரம் பண்ணினான்ங்கிறது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் விபச்சாரம் செய்தாங்கன்னா இருட்டாயிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படியா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன்
இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்யிட்டான். சரீரம் கர்த்தருக்குரியதுங்க, சரீரம் கர்த்தருக்குரியது, அது வெளிச்சமா இருக்குது. இப்ப வெளிச்சத்தை கெடுக்கிறது கண்ணு. அவன் அந்த சாத்தான் எப்படி இந்த வெளிச்சத்தை இருட்டாக்கலாம் சொன்னா, பாலின பாவத்தின் மூலமாக, பாலின பாவத்தின் மூலமாக நம்முடைய கண்ணை இருட்டாக்க பார்க்கிறான். கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுவதும் இழுத்தாயிரும். சரீரத்தில் மற்ற எல்லா அவயங்களும் நேர்த்தியாக தான் செயல்படுது, ஆனா கண்ணு மட்டும்தான் கெட்டு போச்சு. கண்ணு மட்டும்தான் அடுத்த பாலினத்தின் மேல நேசம் கொண்டு இப்படி இருக்கிறாளே அப்படி இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணத்தை உடையவளாய் மாற்றுகிறான் சாத்தான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருடைய கண்களும் தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்கணும். சுத்தமான கண்ணு சொல்லல, நம்முடைய பார்வை சுத்தமா இருக்கணும். நம்முடைய பார்வை சுத்தமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, வெறுமன அந்த பார்வையிலே என்ன பண்ணிருது, சரீரங்க இருட்டாயிருது. இச்சையினால ஒரு பார்வை, இச்சித்து பார்க்கறது. இப்ப இச்சித்து பார்க்கறாங்களா சும்மா பார்க்கறாங்களா எப்படி கண்டுபிடிக்கலாங்க? உங்களால என்னால கண்டுபிடிக்க முடியாது, உங்களாலேயோ என்னாலேயோ ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மேல உள்ளவருக்கு தெரியும் நம்ம இச்சித்து பார்க்கிறோமா இல்ல கேஷுவலா பார்க்கிறோமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சரி, இச்சித்து பார்த்து விட்டால் என்ன நடக்குது? சரீரம் வெளிச்சம் போச்சு, போச்சு, இருட்டாயிடுச்சு. இப்போ இருட்டானவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சிட்டிஸ் அப்ப இருந்தாங்களா அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. ஆனால் இருளானது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவங்க வெளிச்சமா இருந்தவங்க இருட்டாயிட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சௌர்ணே சௌரிய நல்லா கவனிச்சுக்க. உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு கெட்டு போச்சு, உன் சரீரம் கெட்டு போச்சு, அணைஞ்சு போச்சு, வெளிச்சம் இல்லாம போச்சு. இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. நிறைய பேர் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. நான் பார்த்து சந்தோஷப்படுறேன், இருந்தா நல்லா இருக்குமே அப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். அது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா உன் சரீரம் கெட்டு போச்சு, நீ வெளிச்சம் இருளாய் போகுது. யோசிச்சியா? என்னைக்கா யோசிச்சியா என் வாழ்க்கை இருளாய் போச்சுன்னு யோசிச்சியா? இல்லையே. என் பார்வை யாருக்கும் தெரியாதுப்பா. நான் பார்த்தது எப்படி பார்த்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுப்பா, ஒருத்தருக்கும் தெரியாது இப்போ. ஆனால் உன் சரீரம் இருட்டானது ஆண்டவருக்கு தெரியுமே. ஜாக்கிரதை. கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் இருட்டாயிரும். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லும், அவன் பெலிஸ்தியர்கள் கைகளில் இருந்து இஸ்ரவேலரை மீட்கும்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நியாயாதிபதி, ஒரு நியாயாதிபதி. அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். ஆனால் வாலிப பிராயத்தில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. பெலிஸ்திய பொண்ணை பார்த்து அதை கண்டான், அது என் கண்ணுக்கு இனிமையா இருக்குது, அவளைத்தான் திருமணம் பண்ணுவேன். இந்த கண் எந்த அளவுக்கு மாத்துது பாருங்க. வேதத்தின்படி பெலிஸ்தியர்களை அவங்க பாகம் பண்ணக்கூடாது. ஆனால் இவனுக்கோ என் கண்ணு ஆசைப்படுதுங்க, மம்மி டேடி என் கண்ணு ஆசைப்படுது, அதனால அவளைத்தான் கட்டுவேன். என்னாச்சு? ஒரு வாரம் கூட இல்லை, அவளை விட்டு போயிட்டான். அவளும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்தாப்புல வர்றான், ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் பிரவேசித்தான். கண்ணுங்க, கண்டுன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கும். அவளை பார்த்தான், பார்த்த உடனே வேசின்னு தெரியுது, போச்சுட்டான். தேவனுடைய மனுஷன் பண்ற வேலை. இப்ப வெளியே வந்தோடனே ஊர்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அவனை பற்றி தெரியாது, அவன் நியாயாதிபதிங்க, சுத்தமானவருங்க நினைப்பாங்க. ஆனால் அவன் கெட்டு போனது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வாழ்க்கை அழிஞ்சு போன வெளிச்சு இருட்டாமானது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அருமையான சௌர்ண சௌரியம் நல்லா கவனிச்சுக்க. தெளிலாளுன்னு ஒரு ஸ்திரியை பார்த்தான், அவளோடு சிநேகமாயிருந்தான், அவளோடு சிநேகமாயிருந்தான். எதுக்கு இவளோட சிநேகமானா? அடுத்த பாலினத்தின் மேல அவனுக்கு ஈர்ப்புங்க, ஈர்ப்பு. அதனால அவளோட சிநேகமாயிருந்தான். முடிவு என்ன? கடைசியில அவளாலே அவன் வாழ்க்கை போச்சு, போச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, நானும் நீங்களும் ஒரு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படலைங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, இருட்டா இருக்கிறாங்க.
ஆனால் தேவனோ நம்மை நேசித்து நம்மை வெளிச்சமாக்கினார். ஆனால் மறுபடி வெளிச்சத்தை இருட்டாக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் முயற்சிக்கிறான். எப்படி இருட்டாக்க நினைக்கிறான்? கண்ணு மூலம். கண்ணு மூலம். இந்த கண்ணை வச்சே உன் வாழ்க்கை கெடுத்துடுறேன். நம்ம நினைப்போம், என் கண்ணு பார்க்குது, எனக்கு என்ன ஒன்றும் இல்லை, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தான் தெரியாது. பாவத்தில் இருக்கும்போதும் அவனை பற்றி தெரியாது. இப்போ நீ பரிசுத்தமாக இருக்க நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கண்ணு கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுசும் இருட்டாய். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தியாவிலே உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் வேற தேசத்தில் உள்ளவங்க தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தையாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டினவளும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த ஒரிஜினல் பாகைகள் அல்ல, சாயம் தீர்த்த பெரிய பாகைகளையும் தரித்திருந்தாள். பார்வைக்கு எப்படி இருக்காங்களா? ராஜகுமாரர் போல இருக்காங்க. இவங்க ராஜகுமாரரா? இல்ல, ராஜகுமாரர் அல்ல. ராஜகுமாரர் போல வேஷம் போட்டான். பார்த்தான் எல்லாரும் இவங்கெல்லாம் ராஜகுமாரர் போல இருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் சாய்ந்திருத்தப்பாக பார்வைக்கு ராஜகுமாரர் மாதிரி இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப அடுத்த வசனம். அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்த உடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தியாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாள். அட என்னம்மா, எங்க இஸ்ரவேலர்கள் சொல்லுது, அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்த உடனே அவள் அவர்கள் மேல் மோகம் கொண்டாள். அழகா இருக்கிறாரே, நல்லா இருக்கிறாரே, நம்மகிட்ட வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆட்கள் அனுப்பிட்டா. எதுக்கு? தப்பு செய்யறதுக்கு. ஏங்க அவன் ஒரிஜினல் ராஜகுமாரனா? இல்ல, ராஜகுமார் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா பார்த்த உடனே மோகம். உடனே ஆளை வச்சு கூப்பிட்டுவாங்க, நான் அவன் கூட இருக்கணும். இந்த கண்ணு எவ்வளவு தூரம் கெட்டு போகுது பாருங்க. இந்த வாலிப பிள்ளைகள் இருக்காங்களே, லவ்ல படிப்பும் ஒன்றும் தெரியாது, அவன் என்ன படிச்சுக்கான்னு தெரியாது, இவன் என்ன படிச்சுக்கான்னு தெரியாது. அழகா இருக்கிறானா அவனை லவ் பண்ணு. நல்ல வசதியா இருக்கா, அந்த புளியங்கொம்பு பிடி இப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர இது யாரடா அது, நமக்கு இதுக்கும் ஒத்து வருமா யோசிக்கிறது இல்லைங்க. நான் ஒரு பொண்ணு கேட்டேன், அவங்க அம்மாவும் தான் நிற்கிறாங்க, அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க. அவங்க நான் சும்மா கேட்டேன், பொண்ணு ஏதோ ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க, எதுக்கு ஜெபம் பண்ணோம்? உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கா? இல்லை பாஸ்டர், வேலை விஷயமா ஜெபம் பண்ணாங்க. நான் சும்மா, எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச குடும்பம், எவனே லவ் பண்ணுறியா அப்படின்னு. அது சாதாரண கேஷுவல், லவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை ஐயா. என்ன சொல்லுது? லவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லுது. சரிங்க, அவங்க அம்மா கூட தாங்க கேஷுவலாக பேசினேன். இன்னைக்கு சாதாரணமாகி போச்சுங்க. அது இச்சைனாலே வந்ததுன்னு சொல்லி யாரும் நினைக்கிறது இல்லை. விசுவாசிகள்லாம் லவ் பண்ணுறது கேஷுவலாக போச்சு. வேதனை பார்த்த உடனே மோகம், அவனை பார்க்கணும், அவன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. போதும் சிஸ்டர், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்று கூட தடை பண்ணவில்லை. அப்படின்னா கண்ணு இச்சிக்குது,
யாரு? சாலமோன் ராஜா சொல்றாருங்க, என் கண்ணு இச்சிக்குது, அதுல ஒண்ணு கூட தடை பண்ணல, இச்சித்த உடனே வீட்டுக்கு வந்துடணும். ஆகையினால்தான் அவனுக்கு மனைவிகள் எத்தனை பேர்? 700 மனைவிகள், 300 மர்மனையாட்டிகள், வைப்பாட்டிகள் 300. எதனால இந்த அளவுக்கு வந்துச்சு? அவனுக்கு ஆசை, அவனுக்கு ஆசை. ஆளை பார்த்தோன்னே சோ பியூட்டி, நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்கும், வர சொல்லு. அழகா இருக்கிறா, வர சொல்லு. நம்ம கிட்ட இருக்கணும். என்ன அளவுக்கு இச்சையினால நிறைஞ்சிருக்கிறது அவன் கண்ணு. அவன் கண்ணு எந்த அளவுக்கு இச்சையினால் நிறைந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சு ராஜா, அதனால உடனே வர வச்சுட்டான். இன்னைக்கு நமக்கு தைரியம் இருக்காது. இதயத்துல நல்லா இருக்காளே, எப்படி இருக்காளே, ஐயா உன் கண்ணு இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாய். யோபு அழகா சொல்லுவார், வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7-12. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், என் இருதயம் என் கண்ணு பார்வை பின்தொடர்ந்து இச்சுக்குதுன்னு வச்சுங்க, அது உண்டானால் வாசிங்க. அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. எதுக்காக அப்படி சொல்றான்? என் கண்ணு யாரோ பார்த்து இச்சிக்குதுன்னா, நான் விதைச்ச விதை வேறொருத்தன் புசிக்கட்டும், என் பயிர்கள் வேறற்று போகட்டும். என்ன மாதிரி கட்ஸ் சொல்லிருப்பான் பாருங்க. சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், என்ன சொல்றான்? நான் யாதொரு ஸ்திரீயின் மேல மயக்கம் ஆச்சு. ஐயோ நல்லா இருக்காளே, நல்லா இருக்காளே, நல்லா இருக்காளே, நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற அளவுக்கு ஒரு மயக்கத்துல அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தால் அவன் மனைவி, அயலன்னா அவன் பொண்ணு இருக்கிற அந்த வீட்டை ஜன்னலை எட்டி பார்த்தால், அப்பொழுது என் மனைவி வேறு ஒருவனுக்கு மாவரைப்பாளாக. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி நான் எட்டி பார்த்தால் என் மனைவி வேறொருத்தனுக்கு மாவு அரைப்பாளாக. என்ன மாதிரி தைரியம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கிறான், எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கிறான். அடுத்த வீட்டு வாசல ஆசைப்பட்டு அவன் மேல அது அடுத்த ஸ்திரீன்னு தான் போடுது, அடுத்த மனைவினும் போடல, பொண்ணுன்னு போடல, ஸ்திரீ. ஆசைப்பட்டு எட்டி பார்த்தால் என்ன சொல்ற? என் மனைவி வேறொருத்த வீட்டில் மாவரைப்பானாக, வேற்று மனிதர் அவன் மேல் சாய்வார்களாக. நானோ நீங்களோ நல்ல கவனிச்சிங்க, நம்ம கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுவதும் இருளாயிடுங்க. இப்போ இருட்டாச்சா நல்லா இருக்குதா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க நல்லா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கண்ணு அசுத்தமான இச்சையோடு கூட பார்த்து, ஆஹா நல்லா இருக்கான், நல்லா இருக்கிறா அப்படிங்கிற எண்ணத்துல பார்த்து உள்ள ரசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், போச்சு உங்க சரீரம் அவுட்டு. நீங்க நினைச்சுப்பீங்க நம்ம செத்தா பரலோகம் போயிடுவோன்னு. ஐயே, சரீரம் தான் இருட்டாகி போச்சு, அப்படியே எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆகையினால அருமையான சௌர்ணே சௌரியன் நல்லா கவனிச்சுக்க. உன் கண் வெளிச்சமாயிரு, தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த கண்ணுனால அடுத்த பாலினத்தின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, இந்த கண்ணு எப்படி கெட்டு போகுது வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். இப்ப சொல்றான், யோசுவா கிட்ட சொல்றான், நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன், தேவனுக்கு ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். எப்படின்னு பாருங்க.
கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். என்ன சொல்றான் பாருங்க. இப்போ நான் கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்தேன், 200 வெள்ளிச்சேக்கலை பார்த்தேன், 50 வெள்ளிச்சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை நான் கண்டேன். நான் கண்டேன். சரி, கண்டா இல்ல, விட்டுரு. மற்றவெல்லாம் எடுக்கல, நீ விட்டுரு. அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இந்த கண்ணு பொருளுக்கு மேல ஆசைப்பட வச்சுச்சுங்க. இப்ப வாழ்க்கை அவுட்டு, என் வாழ்க்கை அவுட்டு. இந்த கண் பொருளுக்கு மேல இச்சை உண்டாக்கிச்சு. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை அணைக்கணும்னா இந்த சாத்தான் பொருளுக்கு மேல ஆசை வைக்க பார்ப்பான். ரொம்ப ஜாக்கிரதை. பொருள் எந்த பொருளா இருந்தாலும் என்னங்க, தேவைன்னா வாங்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம், கண்ணு பொருள் மேல ஆசை வச்சு நம்ம சரீரத்தை கெடுக்க பார்க்குறான், அணைக்க பார்க்குறான், இருட்டாக்க பார்க்குறான். 57வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமா இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. என்ன சொல்றாரு பாருங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம். பொருளாசை என்பது தேவனுடைய பார்வையிலே அக்கிரமம். கடும் கோபமாகி அவளை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். இப்ப மறைந்து கடும் கோபமாய் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கல? மனம் போன போக்கில் நடக்கிறாங்கன்றாரு. எதனால? பொருளாசைனால. பொருளுக்கு மேல ஆசைப்பட்டு பொருளாசைன்னு அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவன் கடும் கோபப்படுறார். எங்க பொருளுக்கு மேல ஆசைப்படாதீங்க. எந்த பொருளும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிங்க. ஆனா பொருளுக்கு மேல ஆசைப்பட்டு இந்த பொருள் தேவை, அது தேவை, இது இதை பார்த்தோம்னா இது தேவை, உங்களுக்கு வேணுங்கன்னா தேவைகளுக்காக வாங்கிக்கலாம். ஆனா மற்றபடி பொருள் ஆசை மேல உங்க கண்ணு போச்சுன்னா உங்க வாழ்க்கை கெற்றும், இருட்டா போயிடும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ சபைக்கு பவுல் எழுதுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடனே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப இயேசு வரப்போகிறார், மகிமை அடைய போறோம். அவரை குறித்து சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, அவர் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மகிமை அடைய போறாங்க சொல்லிட்டு, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். நல்லா கவனிங்க. இயேசு வெளிப்பட போறார், மகிமையில வெளிப்பட போறார், அவரோடு கூட நாமும் மகிமையில வெளிப்பட போறோம். ஆகையால் இயேசு வரப்போறார் மகிமையில. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு அத்தனை. மகிமை அடையணும்னா விபச்சாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று எண்ணுகிற அவயவத்தை அழித்து போடு. விபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வந்துச்சுனாலே அந்த அவயவத்தை அழிச்சு போடு. அசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சிலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அசுத்தம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவயத்தை அழிச்சிடு. மோகம், சினிமா பார்க்கணும், சினிமா கண்ணு சினிமா மேல போகுது, மோகம் 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 மோகம், கண்ணை புடுங்க. துர்இச்சை, தேவையில்லாத இச்சைய மனசுல கொண்டு வரான் சாத்தான். அப்படின்னா எந்த வழியா வருதோ அதை அவயத்தை அழிச்சிடு அப்படின்னு சொல்லுது. அதோடு மாத்திரமில்லை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்களை அவைகளை அழித்து போடுங்க. அப்போ
விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை. இந்த பொருளுக்கு மேல ஆசைப்பட்டா, அவயவங்கள் பொருளுக்கு மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் என்ன? விக்கிரக ஆராதனை. இப்போ விக்கிரகத்தை எடுத்து போடணுமா இல்ல அவயவத்தை அழிச்சிடணுமா? ஏங்க, நம்ம சரீரத்தின் அவயவம் ஒரு பொருளுக்கு மேல, வாட்சுக்கு மேல ஆசைப்படுதுன்னா, அது மணி பார்க்கணும்னா வாட்ச் கட்டிங்க, ஸ்டைலுக்கு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு தான். இயேசு மறுவாறு மகிமையிலே வெளிப்படணும்னா உங்கள் அவயங்கள் பொருளாசையின் மேல ஆசைப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னவா? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. இப்ப அந்த பொருளுக்கு மேல இச்சப்படாதீங்க, இச்சிக்காதீங்க, வேணாம், விட்டுருங்க. அது எதுக்கு உங்களுக்கு? அது ஆசைப்படுது பாருங்க கண்ணு, அது போட்டாதான் நல்லா இருக்குது, போட்டாதான் நல்லா இருக்குது, போட்டாதான் நல்லா இருக்கு, விரல்ல மோதிரம் போட்டாதான் நல்லா இருக்கு, கையில காப்பு போட்டாதான் நல்லா இருக்கு, கழுத்துல செயின் போட்டாதான் நல்லா இருக்கு, காதுல கம்மல் போட்டாதான் நல்லா இருக்கு, கழுத்துல மைனர் செயின் போட்டாதான் நல்லா இருக்கு. இப்போ பொருளுக்கு மேல ஆசைப்பட்டால் அது பொருளாசைன்னு விக்கிரக ஆராதனைன்னு இருக்கு. இப்ப விக்கிரக ஆராதனை அழிக்கணுமா, விக்கிரக ஆராதனை உண்டு பண்ணுகிற அவயவத்தை அழிக்கணுமா? எங்க அவயவத்தை அழிக்கணும்ன்றாரு. ஏன்? நீ மகிமையில வெளிப்படணும். இது இருந்தா நீ மகிமையில வெளிப்பட முடியாது சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றது? 6ஆம் வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். என்னவா? இவைகளின் பொருட்டே, இப்படிப்பட்ட காரியங்களை கீழ்ப்படியலன்னா தேவ கோபாக்கினை வரும். அப்படின்னு அர்த்தம், அந்தி கிறிஸ்தின் ஆட்சியில அவங்க சிக்கிடுவாங்க. பிள்ளைகள் தான், பிள்ளைகள் தான், ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகள், தன் சரீரத்தின் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டு கீழ்ப்படியாத பிள்ளைகள். ஆகையினால தேவ கோபாக்கனை, அந்தி கிறிஸ்து ஆட்சியில சிக்கிடுவாங்க. இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, பொருள் மேல ஆசைப்பட்டு கண்ணு இச்சிச்சுதுன்னா அதனால கண்ணு கெட்டு போயிருது, சரீரம் இருளாகுது. 2வது. 3வது கண் எப்படி கெடுது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6-10. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இப்ப பெலிஸ்தீனை கொன்னுட்டாங்கிறதுனால சந்தோஷப்பட்டு ஜனங்கள ஸ்திரீகள்லாம் என்ன பண்றாங்க? ஆடல் பாடலோடு சவுலுக்கு எதிர்கொண்டு வர்றாங்க, ஆடி பாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். சும்மா வந்து பாட்டிட்டு போடக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி முறையா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சவுலுக்கு 1000 தான் கொல்ல முடியும், ஆனா தாவீதுக்கு 10000 பேரை கொல்ல முடியும்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிவிட்டாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. ஒண்ணு இல்ல, அவங்க பாடின வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்குது என்று சொல்லி என்ன சொல்றாங்க? அவனுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், ராஜாங்க மாத்திரம் தான் மீதியா இருக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். என்னவா? சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். காய்மகாரம்னா பொறாமையா பார்த்தான். எங்க சவுலால் முடியாதத தாவீது சாதாரண ஒரு கல்லை வச்சு கொன்னு அவங்கள மீட்டு எடுத்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கிட்டான். ஆனால் இதை பொறுக்க முடியலையே. அந்த பெண்கள் பாடிட்டாங்க, மேல அவனை தூக்கிட்டாங்க, இவனை குறைச்சிட்டாங்கிறதுக்காக அந்நாள் முதற்கொண்டு அந்த நாள்ல இருந்து அவனை பொறாமையா பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. என்னவா? மறுநாளிலே ஒரு பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி
அவன் மேல் இறங்கிற்று. இப்போ எதனால இந்த மாதிரி ஆனான்? பொறாமையான பார்வை இருந்தனாலதான் அவனுக்குள்ள ஒரு ஆவி இறங்குது. அவன் ஆவி இறங்குறதுனால என்ன பண்ண, தீர்க்கதரிசனம் சொல்றான் வீட்டுக்குள்ள, அதெல்லாம் அழகா சொல்லுவான். ஆனா கையில் என்ன இருக்கும்? ஈட்டி. குத்தி விடலாம், அவனை குத்திடலான்னு ஈட்டி வச்சிருப்பான். ஆனா வசனம் சொல்லுவானா? சொல்லுவான். எல்லாம் நடக்கும், தீர்க்கதரிசனம் சொல்லுவான். ஆனா கையில ஈட்டி வச்சிருப்பான், ஈட்டி வச்சிருப்பான். தீர்க்கதரிசனம் சொன்னோன்னு என்ன நினைப்பாங்க? ஓ, சவுல் ரொம்ப கெட்டிக்காரர் இருப்பான், அதனால தான் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனால் அவனுக்கோ இப்ப கையில ஈட்டி, அவனை கொன்னுறணும். அருமையானே, இந்த பொறாமையின் பார்வை யாருக்கு மேல இருக்குதோ அவன் கண்ணு கெட்டுது, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பொறாமையே படாதீங்க. எங்க ஆண்டவரா பார்த்து உங்களை உயர்த்தனா உயர்த்துவார், தாழ்த்தனா தாழ்த்துவார். பொறாமையே கொள்ளாதீங்க, பொறாமையே படாதீங்க. இந்த பொறாமை இருக்குது பார்த்தீங்களா, டூ டேஞ்சர். பொறாமை சாத்தானுக்குரியது. நான் தேவனுக்கு மேல போவேன், உன்னதங்களுக்கு மேல ஏறுவேன், அவருக்கு ஒப்பாவேன். ஏன் இப்படி சொன்னா? பொறாமை. ஆனா முடிவு என்ன? அகால பாதாளத்துல தள்ளிட்டான். கவனமா கேட்டுங்க, பொறாமையான பார்வையை பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகள், பொறாமையா பார்க்கவே பார்க்காதீங்க. என்னாச்சா, காயின் ஆபேல் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு காணி கொண்டு வர்றாங்க. காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. காரணம், காயின் அங்கீகரிக்கல, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். அதனால என்ன நடந்தது? என்ன நடந்தது வாசிங்களேன். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ அவனுக்கு எரிச்சல் உண்டான உடனே அவன் முகம் நாடி வேறுபட்டது. என் தம்பி காணிக்கை ஏத்துக்கிட்டாரு, ஏன் காணிக்கை ஏத்துக்கலையே அப்படின்னு முக நாடி வேறுபட்டது. என்னங்க, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப எதனால அவனுக்கு முக நாடி வேறுபட்டது? எரிச்சல், தம்பி மேல போறாம, அதனால முகமே வேறுபடும். நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ அப்படிங்கிற அளவுக்கு முகம் நாடிய வேறுபடுது. காரணம் பொறாமை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இப்போ இந்த முகநாடி வேறுபட்டதும் அவனுக்குள்ள எரிச்சல் உண்டானதும் ஆபேலுக்கு தெரியுமா? தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் முகநாடியே வேறுபடுது, அவனை பார்த்தோன்னு உன் முகநாடியே வேறுபடுது, அவனை பார்த்தோன்னு உனக்கு எரிச்சல் வருது. ஏன் 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 ஏன்? கர்த்தர் அறிவாருங்க. பொறாமைனால யாரையும் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மேல ஒரு பொறாமை படுறீங்கன்னு வச்சுங்க, உங்க முகநாடி வேறுபடும். உங்களுக்கு உள்ள எரிச்சல் இருக்கும், ஆனா வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. சாத்தா என்ன பண்றான் தெரியுமா? இந்த கண்ணு, இந்த பார்த்த பார்வை வச்சு முகநாடியை வேறுபடுத்துறான், எரிச்சலை உண்டாக்குறான், வெளிச்சத்தையே கெடுத்துறான். இப்ப என்ன நடந்தது? முகநாடி தான் வேறுபட்டுச்சு, எரிச்சலும் உண்டாச்சு. என்ன பண்ணிட்டான்? 8வது வசனம் சொல்லுது பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். நல்லா தானே இருக்கிறான். இப்ப ஆபேல் என்ன நினைச்சிருப்பான்? எங்க அண்ணன் சூப்பர், எங்க அண்ணன் நல்லா இருக்கிறான், என் கூட எல்லாம் பேசுறான், நல்லா இருக்கிறான், அப்படிதான் அவன் நினைச்சிருப்பான். எங்க முகநாடி வேறுபட்ட உடனே அவன் பேசாம இல்ல, பேசத்தான் செய்றான். எரிச்சல் உள்ள இருக்குது, பேசத்தான் செய்றான். ஆனா என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அவ்வளவுதாங்க. என்னவா?
எங்க இந்த அளவுக்கு அவனை கொலை செய்யற அளவுக்கு என் செயல் மாறினதுக்கு காரணம் என்ன? எரிச்சல், அவன் மேல பொறாமை, அந்த பொறாமையினால் உண்டான எரிச்சல், அதனால முகநாடி வேறுபடுது. இதெல்லாம் மேல உள்ள ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா இவன் தம்பி கிட்ட நல்லா தான் பேசுறான், பேசும்போது ஒண்ணும் தெரியல, அண்ணன் நல்லா தான் இருக்கான் நம்ம கிட்ட, அப்படிதான் நினைக்கிறான். ஆனால் உள்ளேயோ எரிச்சல். தேவனுடைய பார்வையில முகநாடி வேறுபடுது. அருமையானே, யார் மேலையும் பொறாமையா பார்க்காதீங்க. என் ஆண்டவரா பார்த்து என்ன அவங்கள தூக்கணும்னு தூக்குறாரோ தூக்கிட்டு போட்டோம், குறைக்கணும்னா குறைச்சு போட்டோம். ஆனா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பொறாமையா பார்க்கவே பார்க்காதீங்க. முகநாடி வேறுபடக்கூடாது. எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருச்சியில் நான் ஊழியம் செய்த நாட்களிலே என் கூட ஜேஸ்தாஸ் என்று சொல்லி ஒரு சவர் ஊழியம் செய்தார். அவரும் நானும் ஊழியத்துக்கு போவோம், 2 பேரும் போவோம். அவர் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணாருன்னா நான் கொஞ்சம் வசனம் சொல்லுவேன், அவர் வசனம் சொன்னாருன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் மாலையில் நான் அவர் வீட்டு வழியா போனோம் வேற ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு. அதனால அவர் வீட்டில் போய் அவரை கூட்டிட்டு போலான்னு மேலே போயிட்டேன். போனா அருமையான ஒரு வால் கிளாக் இருக்குது. இது வரைக்கும் அவர் வீட்டில் பார்த்ததில்லை, அன்னைக்கு தான் பார்க்குறேன். அருமையான ஒரு வால் கிளாக் இருக்குது. எனக்கு பார்த்த உடனே திக்கிருந்துச்சு. ஏன்னா எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அவருக்கு அதை வாங்கி கொடுப்பார், அவருக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா எனக்கு ஒன்று வாங்கி கொடுப்பார், எல்லாம் ஈக்குவலாக தான் செய்வார். ஆனால் இப்பொழுதோ அவர் வீட்டில் ஒரு புது வால் கிளாக் இருக்குது. ஜெயஸ்தாஸ்கிட்ட கேட்டேன், ஜெயஸ்தாஸ் இந்த வால் கிளாக் இப்படி வந்துச்சு? இல்லை, போன வாரம் நம்ம சர்ச்சுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு குடும்பம் வந்தாங்கல்ல, அவங்க காலையில் வந்தாங்களாம், இந்த வால் கிளாக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தாங்க முடியலங்க. எங்க அவரும் ஒரு ஊழியக்காரன், நானும் ஒரு ஊழியக்காரன், என் வீட்டில் கொடுக்கலையே, அவர் வீட்டில் மட்டும் ஏன் கொடுத்தாங்க? எனக்கு எரிச்சல் தாங்க முடியல. அப்ப அவர் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி என் மனசு போராடுது. இப்போ அவர் ஜெயசாஸ் சொல்றார், வாங்க பிரதர் போகலாம், ஊழியத்துக்கு போகலான்னு. எனக்கு மனமே இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், என் முகம் அப்படியே எனக்கே தெரியுது, என்னோட அவருக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே, அவருக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கலையே, இதே எண்ணத்தில் இருக்கிறேன். பிரதர் கொஞ்சம் வசனம் சொல்லுங்க பிரதர். இல்லை இல்லை நீங்களே வசனம் சொல்லிங்க. சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணுங்க. இல்லை இல்லை நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்ட்டேன். ஒன்றுமே எனக்கு ஓடலை, ஒன்றுமே ஓடலை. ஒரு வீடு 2 வீடு தான் போயிருப்போம், அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜெயஸ்தாஸ் வீட்டுக்கு போகலாம் பிரதர்ன்ட்டோம். மற்றபடி நாங்கள் 9:30 மணி 10 மணி ஆகும் திரும்பி வர்றதுக்கு. சீக்கிரம் வந்துட்டோம். சீக்கிரம் வந்தோடனே என் ஒய்ஃப் கேட்குறா, ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம் சீக்கிரம் வந்துட்டோம். ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். சரி சாப்பாடு எடுத்து வரேன். சாப்பாடு வேணான்ட்டேன். என்னங்க பண்ணுது உங்களுக்கு? ஒன்றும் பண்ணலை, விடு. ஏங்க என் மனசில் இருந்த வேதனையில சாப்பாடுல படுத்துட்டேன். படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. போங்க, தூக்கமே வர மாட்டேங்குது. என்னதான் ஜெபம் பண்ணாலும் தூக்கம் வரல. கடைசியில் ஒரு 3 மணி இருக்குங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஏன் எனக்கு தூக்கம் வரல, ஏன் எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை தானே, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் பெற்றுக்கொள்ளும். நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். நீ ஏன் அதை பற்றி வேதனைப்படுற? நீ ஏன் வேதனைப்படுற? நான் தான் கொடுத்தேன், நீ ஏன் வேதனைப்படுற அப்படின்னு ஆண்டவர் எனக்கு அந்த ராத்திரி வேளையில இந்த வசனத்தை எனக்கு சொன்ன உடனே, ஆண்டவரை மன்னிச்சுங்க, ஆண்டவரே என்னைய மன்னிச்சுங்க. ஏன்னா நீங்க எனக்கு தரலன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அவருக்கு நீங்க கொடுக்க சித்தமா இருந்திருக்கீங்க, நான் அதில் பொறாமப்படுறதுக்கு எனக்கு சான்ஸ் வேண்டாம்ப்பா, மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுதேன். அப்படியே தூங்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷானேன், ஊழியத்துக்கு அவரோட போனேன்.
நார்மலா ஊழியம் செஞ்சேன், மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரேன், அதே வால் கிளாக்கு எங்க வீட்டுல தொங்குது. அதே வால் கிளாக்கு எங்க வீட்டுல தொங்குது. ஏய், இந்த வால் கிளாக்கு எப்படி வந்துச்சு? போன வாரம் நம்ம சபைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களே ஒரு குடும்பம், அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் யோசிச்சேன், என் பொறாமையை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வால் கிளாக்கு தான். அன்னைக்கு தான் யோசிச்சேன், இன்னைக்கு யாருக்கு என்ன கிடைச்சாலும் சரி நான் பொறாமையே பட மாட்டேன். ஏன் நான் ஆண்டவரா பார்த்து கொடுக்கிறேன், நான் ஏன் பொறாமப்படணும்? நான் ஏன் பொறாமப்படணும்? ஆண்டவர் ஒருத்தவரை உயர்த்துறார், நான் ஏன் பொறாமப்படணும்? அவசியமே இல்லை. அன்னையிலிருந்து இந்த பொறாமையை கத்தர் மாத்தியே விட்டாருங்க, மாத்தியே விட்டார். கத்தருக்கு தான் மகிமை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவனும் காயின் அவன் மேல பொறாமைனால, எரிச்சல்னால முக நாடி வேறுபட்டுச்சு, உள்ள எரிச்சல். ஆனா பேசுறான். ஆனா இந்த பேசுறது அண்ணன் நல்லா தான் பேசுறான்னு நினைச்சிருக்கலாமே. ஆனா வாழ்க்கை கெட்டு போனது, காயினுடைய வாழ்க்கை கெட்டு போனது ஆண்டவருக்கும் அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு கூட தெரியாது போங்க. அவன் நினைச்சுப்பான் நாம தேவனுடைய பிள்ளை தான். முடிவென்ன? பாவம், காயின் ஆபேலை கொன்னான். ஆனா கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். ரைட். சோ பொறாமையின் பார்வை, 3 பார்வை பார்த்தோம். 1 எதனால சரீரம் கெட்டு போகுது, வெளிச்சம் இருளாகுது. 1 பாலின இச்சையின் பார்வையினால. 2 பொருள் மேல ஆசை வச்சு பார்க்கறதுனால. 3 பொறாமையான பார்வையினால. 4 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். எங்க சாப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. தோட்டத்தின் நடுவில் இருக்க இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது ரொம்ப அழகா காமிச்சிட்டான் சாத்தான். அது சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவர் போல மாறிடுவீங்க, கண்ணு திறக்கப்படும் சொல்லி என்னமோ ஆசை காட்டான். இன்னும் அவ பாக்குறான், விருட்சமே புசிப்புக்கு நல்லது. எங்க விருட்சங்கிறது மரம், மரமே சாப்பிட மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சாப்பிட்டாம பார்வையாத்திட்டான். இப்ப நடந்தது என்ன? அவளும் சாப்பிட்டா, புருஷனும் கொடுத்தா. கடைசியில மகிமையே போச்சுங்க. மகிமை இழந்து தோட்டத்தை விட்டே போயிட்டாங்க. இது காரணம் என்ன? சாப்பாட்டுல கண்ணு இச்சங்க, சாப்பாட்டுல கண்ணு இச்ச. இந்த சாப்பாடு நல்லது, போஜனத்துக்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனமும் இருக்கும். தேவன் அதையும் இதையும் அழிய பண்ணுவார். ஆனா சாப்பாட்டு விஷயத்துல நீங்க ரொம்ப இச்சிக்க கூடாதுங்க. அதை பார்த்து இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும்னு சொல்லி இச்சிக்க கூடாது. அது ஒரு இச்சை. அந்த இச்சையினால என்ன நடக்குங்கிறத நீங்க புரியல. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிட்டாங்களே, அந்த இச்சையினால இப்ப வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல சாத்தான் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னான். அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருக்கோ பசி, பசி. அதை பார்த்தோன்னு இச்சித்து சாப்பிட்டுருக்கலாம். இன்னும் எனக்கு அந்த மாதிரி இச்சை கிடையாது, அந்த மாதிரி இச்சை கிடையாது. சாப்பாட்டு விஷயத்துல தயவு செய்து சொல்றேன், இச்சித்து சாப்பிடாதீங்க. நாக்குக்கு உணவா இருக்கணுமா, எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு சாப்பாடு பிடிக்குங்க, இல்லாட்டி பிடிக்காதீங்க. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போங்க. சாப்பாட்டுல இச்சையே வரக்கூடாது, சாப்பாட்டுல இச்சையே வரக்கூடாது. கண்ணு பார்த்தோன்னு அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம்னு நினைக்க கூடாது. இப்போ கவனமா கேளுங்க. 1 ராஜாக்கள் 4ஆவது அதிகாரம் 22-23. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு, நாள் ஒன்றுக்கு
சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். ஐயா, இது ஒரு நாளைக்கு செலவு. அவன் மட்டும் இவ்வளவு சாப்பிட்டுருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு 700 மனைவி 100 மருமனையாட்டி அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருப்பான். இந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்றான், இந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்றான். முடிவுல என்னாச்சு? விக்கிரக ஆராதனைக்காரனா மாறுறான். எங்க சாப்பாடுல இச்சை வரக்கூடாதுங்க. அதை பார்த்து இந்த சிலர் ஹோட்டலுக்கு போவாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ என்ன அவங்க ஆர்டர் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. எவனோ ஒன்று சார் வெயிட் வாங்க, அவன் சாப்பிட்றாரு பாருங்க, அது ஒரு பிளேட்டு கொடுங்க. அது என்னது இது தெரியாது, ஆனால் அதை பார்த்தோன்னு ஆசை. இங்கே இன்னொருத்தர் சாப்பிட்றாரு, வாங்க இது என்னது இது, அதை ஒரு பிளேட்டு கொடுங்க. அடைப்ப உனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு போயேன். அதை பார்த்தோன்னு ஆசை, இதை பார்த்தோன்னு ஆசை. எதுக்குங்க சாப்பாட்டு விஷயத்தில் இச்சிக்கிறீங்க? கண்ணு பார்த்து அதை இச்சித்தோன்னு சாப்பிடணும். வசனம் சொல்லும், நீ ஒரு அதிபதியோட உட்கார்ந்துருக்கும் போது போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தி வச்சிருந்தாரு. உனக்கு சாப்பாட்டுல அவ்வளவு ஆசையா இந்த சாப்பாட்டை பார்த்தோன்னே ஓ சாப்பிட்டணும், இதை சாப்பிட்டணும், அது என்னங்க வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அழிக்க போறத ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இருந்தாதான் எனக்கு சாப்பாடு ஓடும், போ இது இல்லைன்னா எனக்கு சாப்பாடு ஓடாது சொல்லாதீங்க. அந்த சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. நீங்க சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது, டீ குடிக்கும் போது ஜெபம் பண்ணுவீங்களா? தேவனுடைய நாம மகிமைக்காக சாப்பிடுறேன்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி சொல்ல மாட்டோம். தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கன்னாரு. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? சாப்பாடு கொடுத்துட்டு இதை தேவனுடைய நாம மகிமைக்காக புசிக்கிறாங்களா குடிக்கிறாங்களான்னு பார்க்கத்தான் கொடுத்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? டேஸ்டா இருக்கு சாப்பிட்றா, இன்னும் டேஸ்டா இருக்கு குடிறா, இன்னும். நம்ம இப்படித்தான் நினைக்கிறோம், நம்ம இச்சையத்தான் நிறைவேற்ற பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி. அப்படி ஜெபம் பண்ணி செய்வீங்களா? அப்படி ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்களா? சாப்பாடை முன்னால வச்சுட்டு நீ வீட்டுல தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணிடுவீங்க. விருந்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவன் வச்சுட்டே போவான். முதல்ல ஸ்வீட் வைப்பான், லட்டு டபா. அடுத்து ஊறுகாய் வைப்பான். அடே என்னங்க இது, ஜெபம் பண்ண வேண்டாமா? அடுத்தது அப்பளம் வைப்பான், ஒரே போடு. காய் வைப்பான், ஒன்று ஒன்றா போட்டுக்குவான். சரி, ஜெபம் எப்போ பண்றது? சோறு போட்ட பிறகும் அந்த சோறையும் 1-2 தூத்தி போட்டுவான், உள்ள போடுவான். எப்பங்க ஜெபம் பண்றது? நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வெரி சாரி. கூட எங்களுக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அதில் கூட எல்லாம் பரிமாறும் முன்னால அவங்க ஜெபமே பண்ணல, ஒன்று ஒன்றா சாப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புறது புசிச்சாலும் குடிச்சாலும் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு மகிமை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? நீங்க தேவனுக்கு மகிமையாக தான் புசிக்கணும் குடிக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? சகரியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6. நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கு என்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கு என்றல்லவா குடிக்கிறீர்கள். என்ன வேதனைப்படுறாரு பாருங்க. நீங்க புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கு என்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கு என்றல்லவா குடிக்கிறீர்கள். ஆனா புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்குன்னு புசிக்கணும் கர்த்தருக்குன்னு குடிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு புசு புசுன்னு இருக்கணும், நல்ல புஷ்டியா இருக்கணும், அதுக்கு தானே நீ சாப்பிடுற, அதுக்கு தானே குடிக்கிற. நான் அப்படி ஒன்னும் விரும்பலையே. நீங்க அப்படித்தான் செய்றீங்க. நீங்க உங்களுக்கென்று புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்று குடிக்கிறீர்கள். ஆனா தேவனுக்கென்று புசிக்கணும், தேவனுக்கென்று குடிக்கணும். ஆகாரத்தை பார்த்தோன்னா மடமடன்னு சொல்லி இச்சித்து சாப்பிடக்கூடாதுங்க. அந்த ஆகாரம் இச்சே வரக்கூடாது. கண்ணு இந்த ஆகாரத்து மேல இச்சே வரக்கூடாது. தானியல் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானிச்சிட்டான்.
ராஜாவுடைய போஜனம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஆனால் அதில் நான் அதை சாப்பிட மாட்டேன்ட்டான். காரணம், எனக்கு அந்த போஜனத்துலலாம் இச்சை கிடையாதுங்க. எனக்கு எங்க சாதாரண பருப்பு சாம்பார் தான் எனக்கு, இச்சையே கிடையாதுட்டான். அருமையானே, சாப்பாட்டு விஷயத்துல இச்சை கொள்ளாதீங்க. சரி, 4வது 5வது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். என்னவா? தேமா இந்த உலகத்தின் மேல், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு இச்சித்து என்னை விட்டு விலகி வேற இடத்துக்கே போயிட்டான். இப்ப இவனுக்கு எதுக்கு மேல இச்சை வந்துச்சு? பிரபஞ்சத்தின், ஆங்கிலத்துல திஸ் பிரசன்ட் வேர்ல்டுன்னு இருக்கு. திஸ் பிரசன்ட் வேர்ல்ட், இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்துக்கு மேல அவனுக்கு ஆசை. எப்படி கண்ணு அந்த உலகத்துக்கு மேல ஆசை காமிச்சு, இந்த உலகத்துல இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தின் மேல உள்ள அந்த ஆசையை காட்டின உடனே ஆண்டோட ஊழியத்தை விட்டுட்டு வேற பக்கமே போயிட்டான். எங்க இந்த உலக பிரகாரமான அந்த காரியங்கள்ல ஆசை வைக்காதீங்க, அந்த இச்சை வைக்காதீங்க. இப்போ ஸ்டைலா ட்ரெஸ் வருது, அதாவது என்ன சொல்றது, ஸ்டைல் ட்ரெஸ் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதை பார்த்த உடனே நம்மளும் வாங்கி போட்டா நல்லா இருக்குமே, அது ஏன் போடணும்? நீங்க தேவனுடைய பிள்ளைக்கேற்றபடி ட்ரெஸ்ஸை போடணுமே தவிர, அவங்க உலகம் மாடனா போடும், நீ ஏன் மாடனா போடுற, நீ ஏன் மாடனா போடுற? அப்படிலாம் போட முடியாது. தேவனுக்கு ஏற்றவங்களை, தேவன் விரும்புற அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும். உலகத்தை பார்த்து, உலகத்தை கண்டு அதுக்கு பின்னால போகக்கூடாது, அதுக்கு பின்னால போகக்கூடாது. அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல வேறு காரியமா இருக்கலாம். உலகத்துக்கும் நமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்துட்ட முழு உலகத்தையும் அதனுடைய மகிமையும் சாத்தான் காமிச்சு, நீ பணிந்து கொண்டால் நான் என்ன தருவேன். இயேசு என்ன பண்ணிட்டாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார். ஆனால் அவர் முழு உலகத்தையும் பார்த்தாரா? அதன் மகிமையை பார்த்தாரா? பார்த்தாருங்க. ஆனா அந்த மகிமையின் மேலேயோ முழு உலகத்துக்கு மேலேயோ அவருக்கு இச்சை வரல. எனக்கு இது பெருசு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சை இல்லாம அவர் தன் வாழ்க்கை காத்துக்கிட்டார். அருமையானே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மேல இச்சை வராபடிக்கு மாடர்ன் ட்ரெஸ், ஸ்டைலான வாழ்க்கை, இதுக்கு மேலெல்லாம் நம்முடைய கண்ணு போகாம நம்ம கண்ணை சுத்தமா வச்சுக்குவோம். அப்படி சுத்தமா வைத்து கொண்டால் நம்முடைய சரீரம் வெளிச்சமா இருக்கும். அப்படி அசுத்தமாய் போச்சுன்னா, இந்த உலகத்துக்கு மேல ஆசைப்பட்டு உலகம் போற மாதிரி போயிட்டோன்னு வச்சுங்க, அப்போ என்னாகும்? கண்ணு கெட்டு போகுது, சரீரம் இருட்டாகுது. ஆனா இருட்டாகிறது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியும். ஆண்டவர் சமத்துக்கு போக முடியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. கடைசியில சொல்லி முடிக்கிறேன் ஒரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா. அப்ப இயேசு வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றம் இல்லாம இருக்கணும்னா வேதம் சொல்லுது, இப்பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆனா வெளிச்சத்தை அணைக்க இந்த கண்ணை பிடிக்கிறான் சாத்தான். இயேசு கிறிஸ்து வரும்போது சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும்னா நம்ம கண்ணை சுத்தமா வச்சுக்கணும். இந்த கண்ணை தான் அவன் பிடிக்கிறான். 5 காரியம் சொன்னோம். எதனால கண்ணு மூலம் சரியா வாழ்க்கை கெடுது? 1 பாலின இச்சை, 2 பொருளுக்கு மேல ஆசை, 3 சாப்பாட்டுக்கு மேல ஆசை, 4 உலக ஆசை, 5 பொறாமை. ஆண்டவரே வேணாம்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் கண்ணை இந்த ராத்திரி வேளையில சமூகத்தில் படைக்கிறேன். என் கண்ணு கெட்டு போச்சுன்னா என் சரீரம் முழுவதும் கெட்டுரும்பா. வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கண்ணு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? என் கண்ணு கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் சரீரம் முழுசும் இருட்டாயிரும் ஆண்டவரே. வேணாம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வரும்போது என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படணும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த கண்ணு ராத்திரி வேளையில பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே.
பலிபீடத்துல வைக்கிறேன். நாங்க கற்றுக்கொண்ட காரியங்கள்ல எந்த காரியத்துல என் கண்ணு குறைவா இருக்குதோ உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில என்னை கழுவி சுத்தமாக்குவீராக. என் கண்ணோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் அப்படின்னு சொல்லி யோபு சொன்னது போல இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, கண்ணை அபிஷேகிப்பீராக, கண்ணை உம்முடைய ஆவினால் நிரப்புவீராக. என் கண்ணு நீங்க விரும்புறபடி செயல்படுவதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணு கெட்டு போயிட்டா என் வாழ்க்கை ஆண்டவர் வெளி இருளாயிரும் ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே, என் கண்ணுனால என் வாழ்க்கை இருட்டாயிடக்கூடாது. என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறதானே ஜார்க்கண்ட்ல ஊழியம் செய்யக்கூடிய மிஷனரி கிருபாகரன் ஜெபிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த சாயந்தரம் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரே, நம்முடைய விதத்தை நாங்கள் ஆராயும்படி நீர் கொடுத்ததான நல்ல நேரத்திற்காக சமயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான போதர் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான நல்ல பாடங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே திட்டமும் தெளிவுமாக வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்தீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்கள் ஆண்டவரே இருளானால் எங்கள் சரீரம் முழுவதுமே ஆண்டவரே எங்களுக்கு கண்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுடைய ஆண்டவரே இச்சையின் மூலமாக பாவம் செய்து விடாதபடி ஆண்டவரே அந்த சிம்சோன் போல ஆண்டவரே அந்த சாலமனை போல நாங்கள் தவறி விடாதபடி எங்கள் கண்கள் போன போக்கில் போய்விடாதபடி அன்று யோபு தன் கண்களுக்கு ஆண்டவரே கட்டளையிட்டது போல கண் போன போக்கில் இருதயம் போகாதபடி அவன் காத்து கொண்டது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் கண்களை ஆண்டவரே எப்பொழுது வெளிச்சமாக வைத்துக் கொள்ள ஆண்டவர் வெளிச்சத்துக்குள் நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பொறாமையினால ஆண்டவரே ஆண்டவரே ஆபேலே அந்த காயில் கொண்டது எரிச்சல் கோபம் ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி பொறாமைகள் வராதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீ வரப்போகிறீர் ஆண்டவரே. வரும்போது நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே குற்றமற்றவர்களாக ஒரு கருதி ஏற்றவர்களாக ஒரு பரிசுத்தவான்களாக நாங்கள் சமூகத்தில் காணப்பட ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிறதான ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.